செய்திகள் தொடர்கின்றன. ஒட்டி பிறந்த குழந்தைகளை பிரித்தெடுக்கும் மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சை சீனாவில் நடைபெறவுள்ளது. சீனாவின் ஹீனான் மாகாணத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி ஹியானான் மற்றும் வான்யூ தம்பதியினருக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் வயிறு மற்றும் மார்பு பகுதி ஒட்டிய நிலையில் அவைகள் பிறந்ததால் அதன் பெற்றோர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தனர். மாதம் 8,000 ரூபாய் சம்பாதிக்கும் இந்த குழந்தைகளின் தந்தை அறுவை சிகிச்சைக்கு தேவையான 23,50,000 ரூபாயை திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். விரைவில் இந்த குழந்தைகள் அறுவை சிகிச்சை மூலம் பிரித்தெடுக்கப்பட உள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தென்கொரியாவில் சாண்டா கிளாஸ் உடையணிந்து ஓடும் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. ஆசியாவில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் நாடான தென்கொரியாவில் தற்போது கிறிஸ்துமஸ் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்கொரியா தலைநகர் சியோலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மற்றும் போட்டிகள் என களைகட்ட தொடங்கியுள்ளன. அதன்படி சாண்டா கிளாஸ் உடையணிந்தவர்களுக்கான மாரத்தான் போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர். சீனாவில் லியூயாங் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த 3/4 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் பழுதடைந்ததையொட்டி வெடிவைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. எடை குறைந்த பொருட்களால் அமைக்கப்பட்ட இந்த நீளமான பாலம் இரும்பு குழாய்களால் வலுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இரும்பு குழாய்களும் துருப்பிடித்து பாலம் பலவீனம் அடைந்துள்ளதால் பாதுகாப்பு கருதி இந்த பாலம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. இந்த பாலத்தை கட்ட பயன்படுத்தப்பட்ட இரும்பு குழாய்கள் தரம் குறைந்தவையாக இருந்ததே துருப்பிடித்ததற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. சீனாவில் மிக நீளமுள்ள பாலம் ஒன்று இடித்து தகர்க்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்த இந்திய அணி உறுதியாக இருப்பதாக கேப்டன் டோனி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்றது. பயணத்திற்கு முன்னர் இந்திய அணி கேப்டன் டோனி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா ஆஸ்திரேலியா வீரர்களிடையே சர்ச்சைகள் எழுவதை தவிர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பதாக கூறிய அவர், ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்த இந்திய கிரிக்கெட் அணி உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். I'm looking forward to the Australian tour. We have enough time from preparation also before the start of the first test match that we play. So, it's looking good as of now, and hopefully we won't have too many injuries before the start of the test series. மேலும் ஆஸ்திரேலியாவுடனான டெஸ்ட் போட்டிகளுக்கு முன்பு வீரர்கள் காயமடையாமல் இருப்பதற்காகவே மூத்த வீரர்கள் பலருக்கும் ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாகவும் டோனி அப்போது கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் மத்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேனியில் நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. முல்லைப் பெரியாறு அணைக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு அளிக்க தமிழக கேரள அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. லோக்பால் மசோதா வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரதமரையும் லோக்பால் வரம்பிற்குள் கொண்டு வருவது தொடர்பாக அப்போது முடிவெடுக்கப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்துள்ள ராஷ்டிரிய லோக்தள கட்சித் தலைவர் அஜித் சிங்கிற்கு மத்திய விமானத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.